பார்த்தீங்கன்னா மக்களே, காலை கழுத்தில் போட்ட காலை ரிமூவ் பண்ணாமலேயே இந்த ஆசனத்தை ஃபுல்ஃபில்லாக முடிச்சிருக்கேன். எப்போதும் துவைதபாத ஆசனத்தை ஏகபாத ஆசனத்தோடு பண்ணது கிடையாது. இதுதான் முறையாக துவைதபாத ஆசனத்தையும் ஏகபாத சிரசாசனத்தையும் ஒன்றா பண்ணியிருக்கேன். அது மட்டும் முக்கியமான அந்த ஒரு காரியத்துக்காக மட்டும் இந்த வீடியோவை நான் பண்ணலை. பொதுவாக சில மனிதர்கள் நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, நான் நினச்சா உன்னை முடிச்சிருவேன், நான் கொன்னுருவேன், அடிச்சிருவேன், நான் பெரிய வீரன் அப்படின்னு ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி இன்றைக்கி ஏதோ உடலில் கொஞ்சம் வலு வந்துருச்சுன்னா, கையில் கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா ஆணவம் ஜாஸ்தியாக இருக்குது. உண்மையான வீரம் அடுத்தவங்களை அடிக்கிறதுலையோ அடுத்தவங்களோட திட்டி பேசுறதுலையோ எல்லாம் கிடையாது. உங்களை நீங்கள் இந்த மாதிரி உடைச்சிக்க முடியுமா? உங்களை நீங்கள் அடிச்சுக்க முடியுமா? உங்களை இந்த மாதிரி நீங்கள் அடிச்சுக்கிட்டாதான் அந்த வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த வலி தெரிஞ்சிச்சுன்னா அந்த வலியை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. அறிவுள்ளவன் எவனும் யாரையும் அடிக்கவோ திட்டவோ ஏளனம் பண்ணவோ நினைக்க மாட்டான். அதையும் மீறி பணம் இருக்கு, பதவி இருக்கு, தான் அப்பா தான் இவன் தான் அவன் நினைத்து அதிகார திமிரில் எதையாவது பேசுனீங்க அப்படின்னா, இதை நான் சொல்ல காளி சொல்கிறா, உங்களை இதே மாதிரி ஆசனம் போட வச்சு வலியின் வேதனை என்ன, உயிரின் மகத்துவம் என்னன்னு புரிய வைப்பேன்னு சொல்கிறா. நன்றி.